ஆமா செம்மையா அழுது. எனக்கு என்ன அது வேற ஒரு திரும்ப அதை எடுக்க முடியலன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க போவாங்க வருவாங்கன்னு ஏன்னு கேட்டேன். எனக்கு இதுதான் சாக்குன்னு நான் போய் வளையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. கோல்டன் கலர் கிரியேட் பண்ணுறதுனால நான் பணக்காரனாவோ கோடீஸ்வரனாவோ இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் கோடீஸ்வரனா ஆகிட எடுத்தேன்னா அதெல்லாம் அழுதுட்டு அந்த வீடியோலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா எல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக ஆகிட்டான்னு நினச்சேனே. இந்த மாதிரி எனக்கும் அப்படிதான் எல்லாமே முடிஞ்சு இப்போ இது மேலே தாங்க கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகணும். காலையில் எழுந்திரிச்சு இப்போ நார்மலாக வேலை செஞ்சு அதை மூஞ்சி பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு பயத்திலேயே ஒரு சோகத்திலேயே என்ன ஆக போதோ திரும்ப ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்திலேயே வந்து கிளம்பிட்டுருக்குறேன். ஆமாங்க உண்மையே பயம் ரொம்ப. ஏன் பயப்படுறாங்க கேட்டிங்கன்னா நேற்று எங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு இது மாதிரி தான் அந்த விட்டுட்டாங்க. அந்த நரம்பு இருந்து அவங்களுக்கு பிடிச்சி திரும்ப சி செக்ஷன் பண்ணிருக்காங்க. திரும்ப தையல் விட்றாங்க. அதனால் ரொம்ப கதறா பாப்பா, பயப்படுறா. ஆமாங்க அது வேற சுத்தமாக மூடிக்கிச்சு. அதை எப்படி எடுக்க போகிறோம் போயிட்டு வந்தால் தான் தெரியும். போயிட்டு வந்து என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபுல்லாக வந்து நேற்று ஃபுல்லாக அழுவிட்டே தான் இருந்தேன். வீடியோ நான் எதுவுமே எடுக்கல. அதான் சொன்னால எங்கள் அப்பாவுக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாகவே டச் ஃபோன் கிட்டந்தான்னு சொல்லி என்கிட்ட இருந்த ஒரு டச் ஃபோன் அவருக்கு இது பண்ணி கொடுத்தேன். அது கடைசியில் இப்போ அவர் எங்கே போனோம் தெரியல, ஃபோன் வச்சா எடுக்க மாட்டேங்கிட்டாரு. அவர் தேடிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுல்லாக ஏதோ எல்லாம் வாங்கிட்டு நார்மலாக தான் போச்சு. அப்புறம் 2026 எல்லாமே கரெக்டாக போகணும். சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த வருஷமாவது புலம்பாமல் வீடியோ போடுறீங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. புலம்பணும்னு இந்த உலகத்தில் யாராவது புலம்புவாங்களா? எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசை. எங்களுக்கு அந்த மாதிரி நல்லா இருக்கணும்னு யதார்த்தமாக தாங்க. நாளும் டேவும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். எனக்கு தான் தெரியும். எப்பவும் போல தான் ஆரம்பிச்சிது. எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணின இடத்துல நரம்பு ஒரு தையல் மட்டும் ப்ளூ கலர் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. அது பிரிக்காத மாதிரியே ஃபீலு. இவர்கிட்ட சொன்னால் ஹாஸ்பிட்டலு போகலான்னு என்ன டார்ச்சர் பண்ணுவாரோன்னு எனக்கு பயம். ஹாஸ்பிட்டல்னாலே பொதுவாகவே எனக்கு ரொம்ப பயம். அதனால கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 நாள் அந்த நரம்பை பார்த்துட்டு சொல்லாமலே இருந்தேன். சொல்லாமலே இருந்தவுடனே சரி நேற்று என்ன தான் ஆனாலும் பரவாயில்லன்னு நரம்பா என்னன்னு எதுக்கும் நம்ம லைட் அடித்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோடனே ப்ளூ கலர் நரம்பு தான் இருந்தது. 1ஆம் தேதி அதுவுமா. அது பார்த்த உடனே இவர்கிட்ட வந்து சொன்னோடனே இன்னும் நீங்கள் புலம்பாதீங்கன்னு சொல்கிறீங்க. இது வந்து புலம்பல் கிடையாது. நாளே என்னடா இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நான்லாம் அழுகுறேன் நைட்டு ஃபுல்லாக. அதை தெரிஞ்ச உடனே திரும்ப அதை எடுக்க முடியலன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க போவாங்க வருவாங்கன்னு. ஏன்னு கேட்டேன். எனக்கு இங்கே ஒருத்தவங்க அப்படி சொன்னார் என்கிட்ட. அவங்க வீட்டில் மாதிரி ஆகி ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப அவங்களுக்கு தையல் போட்டிருக்காங்க. நானா இவள்கிட்ட அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. இவ அதுக்குள்ளே என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வயிற்ற கிழிப்பாங்க அப்படி இப்படின்னு என்னமோ நினச்சிக்கிட்டு அழுவு தாங்க முடியல. நைட்லாம் அழுதுகிட்டே இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு என்னம்மா பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எங்கள் அக்கா கிட்டலாம் பேசிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு அழுதனா. அதுக்கப்புறம் என்னதான் நைட்லாம் தூங்கவே இல்லைங்க. காலையில் 2 நர்ஸ் அக்காவுக்குமே ஃபோன் அடித்தேன். அங்கே தையல் போட்டவங்களுக்கும் அடித்தேன், இங்கே இருக்கிறவங்களுக்கும் அடித்தேன்னா. அப்புறம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போமா அப்படின்னு சொன்னாங்க. போனவுடனே டாக்டரை பார்த்தோடனே பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கேயே பிரித்து அந்த அக்கா ஃபோட்டோ எடுத்து டாக்டர்கிட்டையும் காமிச்சிட்டாங்க. ஒரு அவங்க மேலாம் தப்பு இல்லைங்க. ஏன்னா அது லைட்டாக ரத்தம் காய ஆகும்போது அது அந்த இதில் ஏதோ தெரியாமல் கூட போயிருக்கலாம். ரவுண்டு பிசுறு தான் இருந்துதாங்க. உண்மையாக நான் ரொம்ப கற்பனைலாம் பண்ணிக்கிட்டு போனேன். நைட்டு சாப்பிடல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா. காலையில் எஞ்சி மூஞ்சி தொங்க போட்டுருவா. என்னடிங்க பயப்படாதடி, அப்படி இருந்தால் பார்த்துக்கலாம். சிசேரியன் பண்ணுறதா இருந்தாலும் ப்ரைவேட்டுக்கு போவோம். எல்லாம் ஊசி போட்டு பொறுமையாக பண்ணலாம். நான் இருக்கக்குள்ள உனக்கு என்ன பயம்னு கேட்டாரா? ஏன் என்ன நீ வந்து என் வழியை தாங்கிக்கவா போறேன்? அப்போ டெலிவரி அப்போ மட்டும் நானா வழியை தாங்கிட்டேன் கூட அப்படிலாம் கேள்வி கேட்டேன். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு இதானது. இப்போ வந்து நான் நியூஸ் வர கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் இதனால தான் குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நியூஸு, அதாவது அம்மா பிள்ளைங்க குழந்தைங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்ன கதையோ நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக கூட நேத்தோ கூட ஒரு இது பார்த்தோம். அதனால் இந்த ஆப்ரேஷனுங்கிற வரைக்கும் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க ஒரு லேசாக ஒரு சொதப்பினாலும் அது நம்ம உயிருக்கே ஆபத்து தானேங்க. அதனால் அந்த நியூஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க யாருமே தப்புலாம் இல்லைங்க. இது சாதாரணமாக நடக்கிறதா. ப்ளீடிங்கில் வந்து அவங்க கையை விட்டு நிண்டிலாம் பார்க்க மாட்டாங்க. குச்சி வச்சுன்னு இவதான் வலிக்குதுன்ற அவங்க நினைப்பாங்க. ஐயோ பிள்ளைக்கு வலிக்குதாட்டுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பிரிச்சு இது ஒன்றும் பெருசாலாம் பிரிச்சுட்டாங்க. மேலே இருந்ததுன்னா எனக்கே தெரிஞ்சிருக்கும். உள்ள இருந்திருந்தது. அதனால அவங்க அதே இப்போ இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிக்கடி என்கிட்ட ஒரு லூஸ் மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவான். அம்மா கனவு வருது, எனக்கு உள்ள இன்னும் ஒரு தையல் இருக்குது, திரும்ப ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அது பாருங்கள் எக்ஸாக்டாக அவளோட மூளை அவகிட்ட அவளுக்கே தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருக்கு. இது மாதிரி இருக்குன்னு. அது மாதிரி என்ன பண்ணானா இதெல்லாம் சொல்லிட்டு வந்து இன்றைக்கி என்ன பண்ணா நேற்று இப்படி கையை வச்சு வயிற்றுல வச்சு நின்று பார்த்து பண்ணாட்டு
ஊக்கு வச்சு நின்றா. என்னடின்னு கேட்குறேன். மாமா தையலுக்கு கூட்டு காட்டினால ப்ளூ கலரில் ஒரு நரம்பு உள்ளே இருந்துச்சு. எனக்கு அள்ளு விட்டுருச்சு. ஆனால் அவட்ட வெளில காட்டிக்கல. என்னடா எல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக ஆகிட்டான்னு நினச்சேனே, இந்த மாதிரி ஆகுது. எனக்கும் அப்படிதான். எல்லாமே முடிஞ்சு இப்போதானே இதா வந்தேன் கடவுளே, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ற. ஆனா கனவுல எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, என்னோட ரிப்போர்ட்லாம் கொண்டு போய் காட்டுற மாதிரி எங்க ஏரியா நர்ஸா கிட்ட போய் காமிச்சு, வலிக்காத கலை லேசா தான் கிழிப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. எனக்கு இந்த நரம்பை பார்த்த உடனே அந்த கனவு தான் ஞாபகம் வருது. அந்த அக்கா என் கனவுல இதே மாதிரி தான்மா சொன்னாங்க, வலிக்காதடா கலை பண்ணிக்கோ அப்படின்னு இதே மாதிரி தான் சொன்னாங்கன்னு எங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிக்கிட்டே கிடந்தேன். முன்னாடி சீனா வந்துட்டு நைட்டு அழுகிருக்காங்க மேடம். ஆமா செம்மையா அழுதான். எனக்கு என்ன அது வேற ஒரு பக்கம் அழுவ. இவன் என்னன்னா இவன் மட்டும் டீ குடிக்க போறான், நம்ம நிலைமை என்னன்னு இவன் புரிஞ்சுக்காம அவன் வேலையை அவன் பாக்குறான். டீ குடிச்சது குத்தமா, தலைய வலிக்குதுன்னா சாப்பிடல, தலைவலி தாங்க முடியல. டீ எப்படிங்க குடிக்க தோணும்? ஒய்ஃபுக்கு இப்படி இருக்குன்ன உடனே எப்படி குடிக்க தோணும்? எனக்கு அது வேற மைண்ட்ல இப்ப என்னதான் இருந்தாலும் நம்ம பிரச்சனை நமக்கு தான் போல. அவன் மட்டும் டீ குடிக்க போயிட்டான், எதுவுமே கண்டுக்காம. இது யூனிவர்சல் ப்ராப்ளம். பொண்டாட்டிங்க எல்லாம் அப்படிதான். என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை கூட இதே ஒரு பெருசா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொன்னாலும் அதான் ஒரு கண்டுக்காம இப்படியே போறானே அப்படிங்கிற மாதிரி. அதான் சொன்னேன், எனக்கு சுத்தமா பொட்டு ஃபேன்சி ஐட்டம் எதுவுமே இல்லை. ஏன்னா இப்ப இதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அப்ப சொன்னேன், நல்லா தையல்லாம் பிரிச்சுட்டாங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போய் பொட்டு வளையல்லாம் போட்டுட்டு வரலாம், இல்லைன்னா நான் வரமாட்டேன். பிரிக்க அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொன்னாங்கன்னா நான் எதுக்குமே வரமாட்டேன், மூஞ்ச இது பண்ணி வச்சுட்டு நான் வீட்டுக்கே போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன்னா, அதே மாதிரி அவங்க எறும்பு கடிக்கிற போல இருந்தது. ஐயோ வலிக்குது கடவுளே கடவுளேன்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இவங்க நைட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த தையல் அப்படியே விட்டு பிடிச்சி வெடுக்குன்னு இழுப்பாங்களாம். என்ன லூஸ் ஆகுங்க. எனக்கு என்னன்னா அந்த முடிச்சு அவுக்காமலே இருந்தா இந்நேரம் வந்திருக்காது இல்லைங்க, அந்த முடிச்சும் அப்படியே தான் இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கு இருந்து என்ன மெசேஜ் சொல்ல வரேன்னா, குழாய் நீங்களும் கவனமா இருங்க. ஆபரேஷன் பண்ணிட்டு நீங்களே நல்லா பாருங்க. 1க்கு 100 டைமா நான் ஆயில்மெண்ட்லாம் வச்சேன், அப்ப கூட எனக்கு கண்ணு ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா ஆனா இது இன்ஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி நரம்புல போட்டுருக்காங்க. சில நரம்புல போட்டா இன்ஃபெக்ட் ஆகும். அப்படியே விட்டுறலாமான்னு கேட்டேன். காயம் ஆறிடுச்சுங்க சுத்தமா, எனக்கு மூடிக்குச்சு. அப்படியே விட்டுறலாமான்னு கேட்டதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் அது வழியா, கண்டிப்பா நீ அது போல விடவே. 2 நர்ஸை கடை கேட்டா 2 பேருமே 3 பேர் டாக்டர்கிட்ட வேற போன் அடிச்சு கேட்டோமா, எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் வா, ஆனா அந்த மாதிரி விடவே கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் போவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல எடுத்துட்டாங்கங்க. உண்மையாவே ரொம்ப பெயினாவும் இல்லை. அதுக்குள்ளே வந்து என்னென்னமோ பண்ணி நான் எதையோ கற்பனை பண்ணி இந்த 2026 ஸ்டார்ட் அப்லேயே நாங்கள் வீடியோ நேற்று நாங்கள் வீடியோ போடல. என்ன வீடியோ போடுறாங்க அதுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்தேன்னா அதெல்லாம் அழுதுட்டேன், அந்த வீடியோலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணி இப்போ நீ முதல்ல ஒரு வேலையை பார்த்துருப்போம்னா ஏங்க, நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணி நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுனால நான் பணக்காரனாவோ கோடீஸ்வரனாவோ, இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் கோடீஸ்வரனா ஆகிட போகிறது கிடையாது. அது நடக்க போகிறது மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண மாட்டீங்க. என்னோடய லைஃப்பில் நடக்கிறது அத்தனையும் நான் வந்து இதில் போடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும், இப்போதைக்கு வீடியோ போடுற ஒரு வேலை எனக்கு நல்லா தெரியும். 2வது வேலை எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி டிமாண்டாக இருக்குது. அதை தவிர்த்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ள பல கவனங்களுக்கு ஓடிட்டுருக்கு. நான் பல பிரச்சனைங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய வீடியோவை இந்த 2.5 வருஷமாக ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். நான் எந்த நிலமையில் இருந்தேன், எப்படி மேலே வந்திருக்கேன், என்னோடய ஃபேமிலி எப்படி, எனக்கு என்ன சப்போர்ட் இருக்குன்னு எல்லாம் தெரியும். ஸோ நான் யாரையும் சிம்பத்தி கிரியேட் பண்ணி வாழணும் அவசியம் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கே தோணுச்சுன்னா தானே எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. பாவண்டா கஷ்டப்படுறான்டா சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் தான் செய்ய முடியும். நான் சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்கள் முன்னாடி வந்து அழுனா மட்டும் நீங்கள் எதையும் பண்ணுற போகுது. எனக்கு அது பிடிக்காத விஷயம். முதல் விஷயம் என்னென்னா, நான் ஓப்பனாக இப்போ மனசில் பட்டதை பேசி போடுவேன், அவ்வளோதான். நான் என் லைஃப்பில் நான் பிச்சை எடுத்தாலும் பிச்சை எடுக்கிறேன்னு போடுவேன். என்னோடய கேரக்டர் அது. மற்றவங்கள மாதிரி வெளியில் கெத்தாக இருந்துக்கிட்டு உள்ளே தான் இருக்க முடியாது. நான் நடிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எங்களோட நோக்கம் அது கிடையாது. இதனால் மெயினாக சொல்லிக்கிறது, யார் டெலிவரி ஆனால் கீழே கர்ப்பவாய்க்கிட்ட கீழே போடுவாங்க, அது வந்து தானாகவே உதிர்ந்து கொட்டிடும். அதுக்கெல்லாம் எதுவும் பயம் கிடையாது, பிரிக்கணுங்கிறது. ஆனால் ஆப்ரேஷன் வயிற்றுக்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணனா கட்டாயம் அந்த நரம்பு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்காது, அது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். அதெல்லாம் சேஃபாக இருங்க. இருந்தாலும் அதை நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அதெல்லாம் எவ்வளோ அவஸ்தை பெற்றுக்கிட்டு.
அதனால ஆமாம். என்னதான் ஒரு வருஷம் பிறந்த உடனே ரொம்ப பயமுடுத்தி தூக்கி போட்டாலும் இதுதான் சாக்குன்னு நான் போய் வளையல்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டேங்க. கோல்டன் கலரு நல்லா இருக்குங்களா பாருங்க, நல்லா இருக்கு. அதிகமா வெளியில போறதே இல்லை பாப்பா பிறந்ததுல இருந்து, அதனால பொட்டுலாம் இல்லை, இதுதான் சாக்குன்னு சொல்லி போய் வாங்கிட்டேன். உண்மையா பிரிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒரு உட்காந்துருப்பேன். ஒன்றை பிரிச்சிருவோம். இப்போ இன்னொரு லாகில் மீட் பண்ணலாம். பாய்.